எபிரேயர்கள் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். எபிரேயர் 3:13. இந்த வசனம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தேவை. ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய இருதயம் பாவத்தினாலே கடினப்பட்டு போவதற்கு எத்தனை நாள் வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே நாள், ஒரு நாள் போதும். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புத்திமதி வேண்டும், அல்லது எனக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும் அப்படிங்கிற அது அவ்வளவு அவசியம். அது ஆகவே இங்கே அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், நாள்தோறும் டெய்லியும் செய்ய வேண்டிய ஒன்று. அது வார்த்தையின்படியோ அல்லது ஏதோ ஒரு செய்தி. இப்ப நாம் தினந்தோறும் ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஒரு செய்தியை கேட்கிறோம், அதெல்லாம் நல்லது. என்றால் தினந்தோறும் எனக்கு ஒரு புத்திமதி வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய இருதயம் என்ன செய்துவிடும்? என்னுடைய இருதயம் இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், பாவத்தின் வஞ்சனை என்பது, சகோதர சொல்லே, பாவத்தின் வஞ்சனை என்றால் என்ன அப்படின்னா, பாவத்தின் வஞ்சனை என்பது நம்முடைய இருதயத்தை கடினமாக்கிவிடும். அது பாவத்தை 2 விதங்களிலே நாம் சொல்லலாம். அதாவது, நானாக தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நானாக செய்கிற பாவம் ஒன்று உண்டு. அந்த பாவத்திற்கு நானே முழு பொறுப்பு இருக்கிற அந்த பாவங்களும் உண்டு. இன்னொன்று, மற்றவர்கள் செய்கிற பாவங்கள். இப்ப நான் எதையுமே செய்யவில்லை, எனக்கு எதிராக இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். இது மற்றவருடைய பாவம். மற்றவர்களோ நானோ 2 பேருமே செய்கிறது என்ன? செய்கிறது பாவம்தான். இப்ப இந்த பாவம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா, பாவம் நான் பாவம் செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் எனக்கு விரோதமாய் செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் செய்கிற பாவம் அந்த பாவமா இருந்தாலும், அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதாக மாற்றிவிடும். அதான் பாவத்தினுடைய தன்மை. பாவத்தினுடைய தன்மையே என்னன்னு கேட்டா, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. ஆனால் இந்த 2 நேரங்கள்லையுமே நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அங்குதான் அந்த தேவன் விரும்புகிற ஒரு இடத்திற்கு நாம் என்ன செய்து விட வேண்டும். இந்த 2 விஷயங்கள்லையுமே, இந்த 2 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்கிற பாவம், மற்றவர்கள் செய்கிற பாவம், இந்த 2 விஷயங்கள்லையும் நாம் எப்படி இருக்க வேண்டும், அல்லது இது 2மே என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது அப்படின்னா, அப்ப அங்கே எனக்கு ஒரு புத்திமதி வேண்டும். அங்கே எனக்கு என்னுடைய இருதயத்தை லகுவாக்குற, அல்லது தேவனிடத்திலே சேர பண்ணுகிற, அல்லது தேவனுக்கு முன்னாடி சரியா இருக்கிற ஒரு இடத்திற்கு நான் வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் அதிலிருந்து மாற வேண்டும். இப்போ ஆகவேதான் நாம் எப்பொழுதுமே சகோதரர்களே, நாம் என்ன நடப்பிக்க வேண்டும் அப்படின்னா, இது மிகவும், நான் இன்றைக்கு சொல்ல போகிறது மிகவும் எளிமையான சத்தியம். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நமக்கு வேண்டிய சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதோ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நான் இன்னைக்கு பேசல. சாதாரணமாக, எளிமையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய விஷயம். முதல்ல நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 57 ஏசாயா 57 15வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். ஏசாயா 57:15, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலேயும் பரிசுத்த ஸ்தலத்திலேயும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இங்கே ஆண்டவர் 2 இடத்துல இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். இப்போ நாம ஒருத்தரை பார்த்து கேட்போம் அல்லவா, உங்க வீடு எங்க இருக்குது, நீங்க எங்க குடியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் இருக்கிற இடத்த சொல்லுவார். அந்த மாதிரி
ஆண்டவரே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். என்ன அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்னா, நான் நான் என்ன செய்கிறேன், உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் வாசம் பண்ணுகிற நான், இது என்னுடைய ஒரு வீடு, உன்னதம் பரலோகம், இங்கே நான் என்ன செய்கிறேன், இங்கே நான் வாசம் பண்ணுகிறேன். அதே போல நான் இன்னொரு இடத்துலயும் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன ஆண்டவரே, 2 இடத்துல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா 2 இடத்துல நான் இருக்கிறேன். அந்த இன்னொரு இடம் எது? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலையும் வாசம் பண்ணுகிறேன். தேவனுடைய பிரமட்ரஸ் 2 இடங்கள், ஒன்று பரலோகம், இன்னொன்று எங்கே? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலையும் வாசம் பண்ணுகிறேன். அப்ப ஆண்டவர் பாருங்கள், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை இன்னொரு இடத்துல சொல்ல போனால் அவர்களை அந்த மேலே உள்ள வசனத்தை பாருங்கள், உன்னதத்திலையும் பரிசுத்தலத்திலையும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணிந்தவர்களின் ஆவி அப்படின்னு சொன்னா அது முதல்ல எதுல ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தான் செய்த, இப்ப நாம் முதல்ல பார்த்தோம் அல்லவா 2 விதமான பாவங்கள் அப்படின்னு சொல்லி, அதுல முதல் பாவம் என்னன்னு கேட்டா நான் செய்த பாவம். இப்ப நான் செய்த பாவத்தை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நான் எப்பொழுதுமே அதை ஒத்துக்கொள்ளணும், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு 1000 காரணங்கள் சொல்லக்கூடாது. தாவீது இதை தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாய் 2 மனுஷர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல் மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா தாவீது. தாவீது தன் வாழ்க்கையிலே ஏறக்குறைய 50 வயது வரைக்கும் நன்றாய் வாழ்ந்த மனுஷன். 50 வயதிலே அவன் என்ன செய்தான்? தவறி ஒரு பெண்ணை கெடுத்தான். சோர்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா நான் விழமாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு 50 வயதாகிவிட்டது, நான் விழமாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? இல்ல. தாவீது எத்தனை வயதில் விழுந்தான்? 50 வயதாயிருக்கும் போதுதான் விபச்சாரத்தில் விழுந்தான். நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படின்னு நினைக்க கூடாது. நான் இல்ல. சோதனை தாவீதுக்கு எப்ப வந்ததுன்னு கேட்டா 50 வயதிலே வந்தது. அவன் அதில் விழுந்தான். விழுந்த பிறகு சரி, பாவம் செய்து விட்டான். பாவம் செய்து விட்ட பிறகு அவன் இருதயம் என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா கடினமாகி விட்டது. கடினமாகி அந்த பாவத்தை அவன் அறிக்கை செய்யவே இல்லை. அவன் விபச்சாரம் செய்தான், ஒரு மனுஷனை கொன்றான். அதற்கப்புறம் கடினப்பட்டு கொண்டு அப்படியே அமைதியாக என்ன செய்யறான்? ஒண்ணுமே செய்யாதவனை போல் அப்படியே அமைதியாக போகிறான், வருகிறான், அப்படியே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவன் மேலே பிரியம் வைத்தபடினாலே ஒரு மனுஷனை, ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்துல அனுப்பினார். தீர்க்கதரிசி அனுப்பி கடினப்பட்டு நிற்கிற அவனிடத்திலே அனுப்பி அவனுடைய பாவத்தை உணரச் செய்தார். அப்படி உணரச் செய்த போதுதான் அவன் எழுதின அந்த சங்கீதம் 51வது சங்கீதத்திலே இந்த வசனத்தை அவன் எழுதுகிறதை பாருங்கள். தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அவன் எழுதின அந்த சங்கீதத்திலே 51வது சங்கீதத்திலே நிறைய காரியங்களை எழுதுகிறான். 17வது வசனம், சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்ப இங்கே இவன் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு கேட்டா, பாவம் செய்து விட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா, பாவம் செய்து விட்டான் சரி, ஆனால் பாவம் செய்த பிறகு இருக்கிற நிலைமைதான், அதுதான் சரியில்லாத நிலைமையா இருக்கிறது. அது என்ன நிலைமைன்னு கேட்டா, அது ஒரு கடினப்பட்ட இருதயம். அவன் எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்திருக்கலாம், அவன் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அதை கண்டுபிடித்தான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அவன் அறிக்கையிடும் போது, நானே பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி வேற யாரையும் அவன் சொல்லவே இல்லை. நான் ஒருவரே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் பாவம் செய்தது பத்சபாளுக்கும் அந்த உரியாவுக்கும் தான் விரோதமாய் பாவம் செய்தான். ஆனால் அதை அவன் எப்படி உணர்ந்தான் அப்படின்னு கேட்டா, என்னுடைய சக மனிதனுக்கு விரோதமாக நான் செய்கிற பாவம், அது என்ன பாவம்னு கேட்டா, அவர்களை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு விரோதமாகவே செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் அப்படின்னு உணர்ந்தான். நாம் நினைக்கிறோம், நான் என்னோட மனைவிக்கு விரோதமாக தானே பாவம் செஞ்சேன்,
என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், எனக்கு என்னுடைய மனைவி அடிக்கிற கூட எனக்கு உரிமை இருக்குது, நீங்க யார் இந்த விஷயத்துல தலையிடுறக்கு அப்படின்னு கேட்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் ஒரு மனுஷனை நாம் அடிக்கிறோம் அல்லது அவனை ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு கேட்டா, அது அவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் மட்டுமல்ல. யாருக்கு விரோதமாய் செய்கிற பாவம்? தேவனுக்கு விரோதமாக, அந்த மனுஷனை சிருஷ்டித்தவருக்கு விரோதமாக செய்கிற பாவம். அந்த மாதிரி தாவீது என்ன செய்தான்னா, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனங்கசந்து அவன் அழுது மனம் திரும்பினான். அப்பொழுதுதான் அவன் கண்டுபிடித்தான், அப்பொழுதுதான் அந்த தேவனுடைய சமூகம் அவனிடத்திலே திரும்ப வந்ததை அவன் உணர்ந்தான். ஒரு வருஷமாக அவன் அப்படி இல்லை. ஆனால் எப்பொழுது நொறுங்குண்டு பணிந்து, ஆமாம் நானே பாவம் செய்தேன், நானே அக்கிரமத்தை செய்தேன், நான் தேவனுக்கு விரோதமாகவே செய்தேன் அப்படின்னு மனம் திரும்பும் பொழுதுதான், அதற்கப்புறம் தான் அவன் கண்டு கொண்டான், பலி செலுத்த சொன்னால் அவன் தான் ராஜாவாச்சே, அவனுக்கு என்ன பணத்துக்கு குறைவா, சொத்துக்கு குறைவா, அவனுக்கு என்ன ஆடு மாடுகளுக்கு குறைவான்னு கேட்டா இல்ல, அவன் கோடிக்கணக்கான பலிகளை செலுத்துவான். உன்னுடைய பலிகளை கொண்டே குப்பையில போடு, யாரு இந்த பலியில எனக்கு எதுக்கு வேண்டும் தான் தேவன் கேட்பார். தேவன் கேட்கிறது என்ன? நீ பாவம் செய்தாய், அதை ஒழுங்காக என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளவே இல்லை, அதை அறிக்கை செய்யல. நான் விரும்பினால் அவன் சொல்ற, விரும்பினால் செலுத்துவேன்னா, விரும்பினா நீ செலுத்துதான் செய்வ. ஆண்டவர் ஒன்றும் இந்த பணத்தை வாங்கி கொண்டு, காணிக்கை பணத்தை வாங்கி கொண்டு பாராமுகமாய் இருக்கிறவர் அல்ல தேவன். அவருக்கோ நொறுங்குண்டு ஆவி, நொறுங்குண்டு பணிந்த, அல்லது தன் பாவத்தை உணர்ந்து நான் மனுஷனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக நான் செய்தேன் அப்படின்னு உணர்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை தான் என்ன செய்கிறார் தேவன் விரும்புகிறார். சகோதரர்களே, இந்த காலை வேளையிலையும் நாம் ஈஸியாக சில விஷயங்களை ஈஸியாக நாம் எடுக்கிறோம். நமக்கு அதான் என்ன ஈஸின்னு கேட்டா, நமக்கு நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், அவர் எனக்கு தெரியும், நான் எனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்னு கேட்டா வெகு ஈஸியாக. இப்ப தாவீதுக்கு என்ன தைரியம்? நான் ராஜா, இவங்கெல்லாம் என்னோட நாட்டு பிரஜைகள், அவங்கள நான் என்ன வேணாலும் செய்வேன், உரியாவை நான் கொலை செய்வேன், நான் ராஜா. இல்லவே இல்லை. அப்ப அவன் மனம் திரும்பினான், ரெண்டு விஷயத்தையும் மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் ஒரு மனுஷனுக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன் அப்படின்னு மனம் திரும்பினான். அப்படி திரும்பணும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் நமக்கு வேண்டும் எப்பொழுதுமே. இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். புதிய உடன்படிக்கையிலே அந்த கல்லன், சிலுவையில் அறையப்பட்ட கல்லன், லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 2 கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு மனுஷன், ஒரு கல்லன் பாவத்தை செய்து 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 கடினப்பட்டு 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 அவன் என்ன ஆகிவிட்டான்னு கேட்டா, கடைசியில ஆண்டவரையே இகழ்கிறான். அல்லது முதல்ல 2 பேருமே இகழ்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் முதல்ல. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்தனால, ஒரு கள்ளன் தன்னுடைய நிலையை உணர்ந்தான். தன் நிலைமையை உணர்ந்து அவன் சொல்லுகிறதை பாருங்கள். 40ஆம் வசனத்துல, லூக்கா 23:40-41, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தாகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த கல்லனிடத்திலே பார்க்கிற சிறப்பு என்ன? அவன் வாழ்நாள் புறம் கள்ளன், திருடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், வாழ்நாள் புறாவும் அப்படி இருந்த மனுஷன் கடைசி நேரத்துல அவன் இயேசுவை பார்க்கும் பொழுது, முதல்ல அவனும் சேர்ந்தான் பரியாசம் பண்ணினான். அவரோ அமைதியாக இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவன் இருதயத்திலே குத்தப்பட்டவனாகி, ஆண்டவரே, நான் எனக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்டது, நான் சிலுவையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சிலுவையில் என்னை அறைஞ்சது சரிதான், சிலுவையில் என்னை அறைஞ்சது சரிதான், ஏன்னா நான் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சக கல்வனை கடிந்து கொள்கிறான். அதனால பாருங்க, வாழ்நாள் பூராவும் மரணம் வரைக்கும் ஒரு நன்மையும் ஒன்றும் செய்யாத ஒரு மனிதன்
மரிக்க போற நேரத்திலே மரித்த உடனேயே எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான்? பரதீசில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட என்ன செய்வாய்? என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிற சில விஷயங்களை சகோதர சொல்ல நாம் அப்படியே இந்த கள்ளனிடத்திலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நாம் லேசாக நினைக்கிறோம். என் மாம்சத்தை, அதாவது சிலுவையில் அறைவது அப்படின்னு, நாம் சிலுவையில் அறையதலை பற்றி நாம் கேட்கிறோம் அல்லவா? நாம் தினந்தோறும் சிலுவை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த கல்லனை போல நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு சொன்னா, என் மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்படிங்கிறத இல்ல எல்லாம் என்னை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு அல்ல. இல்ல, எனக்கு இது வேண்டும், எனக்கு என்னுடைய மாம்சம் அப்படிப்பட்டது, என்னுடைய மாம்சம் அவ்வளவு மோசமானது, ஆகவே எனக்கு இந்த சூழ்நிலை சரிதான் அப்படின்னு நாம என்ன செய்யறதில்லைன்னு கேட்டா, அப்படி நாம் பார்க்கறது இல்லை. அவன் என்ன செய்யறான்? தனக்கு விதித்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். சகோதரர்களே, தண்டனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் பரதீசு. தாங்களே நாங்கள் தண்டனைக்கு பாத்திரன, எங்களுக்கு தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு அல்ல பரதேசு. மாறாக, நான் நரகத்திற்கே பாத்திரன் ஆண்டவரே, நான் நரகத்திற்கு போவதற்கு தான் பாத்திரன் அப்படின்னு நிற்கிற மனுஷனைத்தான் பரதீசுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறாரே தவிர, நாங்க நரகத்துக்கு போற மாதிரிதான் பாவம் செஞ்சோம், இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், நீங்க ரத்தத்தினால கழுவணும், நீங்க எங்களை இது பண்ணிக்கணும், அதெல்லாம் நீங்க மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு அல்ல பரதீசு. இன்றைக்கு நன்றாய் விளையும் கொள்ளுங்கள் சகோதர சொல்லு. சுவிசேஷத்தை விளையும் கொள்ளுதலே தப்பா இருக்குது. இன்னைக்கு குறுக்கு வழியில பேசி ஜனங்கள் என்ன செய்து விடுகிறார்கள் கேட்டா, அவர்கள் ஆண்டவருக்கு, அதாவது இந்த கல்லனை பாருங்கள், இவன் நான் நடப்பிக்கத்தக்கைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு நின்ன மனுஷனுக்குத்தான் ஆண்டவர் பரதேசை வாக்கு பண்ணினார். என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொன்னார். அது எப்பொழுதோ என்று அவனுக்கு என்ன புரிந்ததோ தெரியல. அந்த மாதிரி சகோதர சொல்ல, நாம் நாம் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறோம், ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நெஞ்சு நிமித்திட்டு நிக்க கூடாது. இல்ல, நான் பாவம் செய்தேன், நான் இப்படி நடப்பித்தேன், இதற்கு நான் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சொன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் இருக்கணுமே தவிர, நாம் ரைட்ஸை நாம பேசக்கூடாது. ரைட்ஸை தேவன் சொல்லணும். உனக்கு என்ன செய்யப்படும்ங்கிறத தேவன் சொல்லணும். நாமளே என்ன செய்யக்கூடாது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா, இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அது நொறுங்குண்டு இருதயம் அல்ல, அது என்ன இல்லை, அது அந்த இடத்துல, அந்த இருதயத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார். ஆமா, வாக்குத்தத்தங்கள் உண்மைதான், வசனங்கள் உண்மைதான். ஆனால் நானும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, இதெல்லாம் செஞ்சேன் சரிதானுங்க, ஆனாலும் உங்களுடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்படுவீங்கன்னு சொல்லிக்கிறீங்க, அதனால என்னை கழுவுங்க அப்படின்னு இல்ல. பாவ அறிக்கை அல்லது அந்த பணிந்த மனுஷனாய், தன்னை உணர்ந்த மனுஷனாய் ஒப்புக்கொள்ளுகிறது, சொல்லுகிறது, அதற்கு மாறுத்திரம் தானே சொல்லாமல் இருப்பது, அப்படிப்பட்ட மனம் திரும்புதல், அப்படிப்பட்ட பாவத்தை அறிக்கை செய்தல், அதைத்தான் அந்த அறிக்கையில் தான் சகோதர சொல்ல, அப்படிப்பட்ட பணிந்த நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் தேவன் என்ன செய்வார்? தேவன் வாசம் பண்ணுவார். நாம சும்மா எல்லாவற்றையும் நமக்கு ஈஸியா போய்விட்டது, எல்லாவற்றையும் சாரி சாரி சாரின்ட்டு போயிட்டே இருக்கிறோம். நான் தான் சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னா, நீ உடைபடாமல் அல்லது உன் பாவத்தை உணராமல் தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும், அல்லது தேவனையும் மதிக்கவில்லை மனுஷனையும் மதிக்கவில்லை, நீங்கள் அந்த ரெண்டு பாவத்தை கவனித்திருக்கிறீர்களா? எங்கெல்லாம் மனம் திரும்புதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் இதை சொல்லுவார்கள். நான் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை பாருங்கள், அந்த மனுஷன் சொல்லுவான். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அந்த மனுஷன் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 4ஆம் வசனத்துல, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இருந்தது, பின்பு அவன் நான் தேவனுக்கு
பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தேன். பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது இந்த ரெண்டுமே எப்பொழுதும் வர வேண்டும் சகோதர சோரிகளே. அது என்னன்னு கேட்டா, நான் மனுஷரை மதிக்கலையா அப்படின்னா நான் யாரு? நான் தேவனுக்கு பயப்படாதவன். ஏன்னா எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த மனுஷனை கூட இருக்கிற மனுஷனை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற தேவனுக்கும் பயப்படல, மனுஷரை மதிக்கல. அதனால நான் யாரு? நான் தேவனுக்கும் பயப்படல. அந்த இளையகுமாரன் அந்த 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரனுடைய கதையிலையும் கூட அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. 21ஆம் வசனத்துல, குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். பாவம் ரெண்டு விதங்கள்ல இருக்கிறது. எப்பொழுதுமே ரெண்டு விதம் தான் சகோதர சோரிகளே, எப்பொழுதும் ரெண்டு விதம் தான். ஆகவே நம்முடைய மனம் திரும்புதலும் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய மனம் திரும்புதலுமே அப்படி இருந்தால்தான் அந்த இளையகுமாரனை போல அவன் என்ன சொல்லி வந்தான் சகோதர சொல்லு. நீங்கள் அந்த இளையகுமாரன் கதையை படித்திருக்கிறீர்களே, என்ன சொல்லி வந்தான்? அவன் அவன் நான் போய் திரும்ப நான் இளையகுமாரன் ஆக போகிறேன் அப்படின்ட்டு வந்தானா? அப்படி வரவே இல்லை. அவன் என்ன செய்தான்னு கேட்டா, என்னை வேலைக்காரனில் ஒருவனாக கூட வைத்துக் கொள்ளும் அப்படின்ட்டு தான் வந்தான். இதுதான் சரியான நொறுங்குண்டு பணிந்த நிலைமை சகோதர சொல்லு. அது அவங்க அப்பா தான் செஞ்சார். அவங்க அப்பா தான் அப்படியெல்லாம் இல்ல, நீ என்னுடைய குமாரன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவன் வந்ததோ ஒரு வேலைக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிதான். கடந்த வருஷத்திலேயோ என்னமோ நினைக்கிறேன், ஒரு சகோதரன் சபை விட்டு போனவர் சபைக்கு வந்தார். வந்தவர் வந்தார், எல்லாரும் இருந்தாங்க, பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டேன். சொன்னேன், நான் இளையகுமாரன் வந்திருக்கிறேன், எனக்கு விருந்து எங்கே அப்படின்னு கேட்டாராம். என்னன்னா அவர் மனசுல என்னதான் இல்லை, அவருன்னு இல்ல, மனிதன் அப்படின்னு நீங்க யோசிங்களேன். யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லா மனுஷருக்குள்ளும் இந்த மாம்சத்துல இது இருக்கிறது. நான் வந்திருக்கிறேன் இளையகுமாரனை வரவேற்றது போல என்னை யாரும் வரவேற்கலையே, எனக்கு விருந்து வைக்கலையே அப்படின்னா, அப்போ நீ வந்தது, இளையகுமாரன் வந்ததுக்கு விருந்து வச்சாங்க, சரிதான். அவன் எப்படி வந்தான்? அவன் நான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு என்ன இல்லை, இனிமேலும் எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு வேலைக்காரன் ஒருத்தனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனைத்தான் திரும்ப குமாரன் ஆக்கினாரே தவிர, நான் இளையகுமாரன் வந்திருக்கிறேன், எனக்கு எங்க விருந்து அப்படின்னு கேட்டா, அப்படின்னு கேட்கிற இடத்திலே அல்லது அப்படிப்பட்ட மனம் திரும்புதலும் அப்படிப்பட்ட காரியங்களும் ஒன்றுக்கும் உதவாது. அவர்கள் திரும்ப நித்திய ஜீவ பாதையிலே வந்து சேருகிறது கிடையாது. ஏனென்றால் அவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லையே. தேவன் வாசம் பண்ணினால், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எது? தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நொறுங்குண்டு பணிந்தவனாக, நான் எதற்குமே பாத்திரவான் அல்ல அப்படின்னு வருகிற மனுஷனைத்தான், அப்படிப்பட்ட மனிதன் ஏதோ வந்துட்டு கொஞ்ச நாள்ல திரும்ப மாறிக்கிறது அல்ல, அப்படியே இருக்கிற மனுஷன் தான். அவனோடு கூட தான் என்ன செய்வார்னு கேட்டா, ஆண்டவர் வாசம் பண்ணுவார். பரலோகத்துல என்னோட வீடு இருக்குது, இப்ப உன்னதும் உங்ககிட்ட நீங்க இங்க வந்தாலும் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட சகோதரனிடத்துல நீங்கள் போய் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தால், தேவன் அவரோடு கூட வாசம் பண்ணுகிறது உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியும். ஆமா, தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனா அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு தான் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு இருந்துட்டு இருக்கிற மனுஷனிடத்துல நீங்கள் உட்கார்ந்து பேசி பாருங்கள், எந்த தேவனுடைய உணர்வும் உங்களுக்கு வராது, கண்டிப்பா. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது நாம் என்ன பார்த்தோம்? மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லி, மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற பாவத்தினாலும் நம்முடைய இருதயம் கடினமடைகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, அதே தாவீதுடைய அனுபவத்திலே நாம் பார்க்கலாம். 34வது சங்கீதத்திற்கு வாருங்கள். 34வது சங்கீதம். 34வது சங்கீதம் என்பது
ஏதோ இந்த தாவீது ராஜாவா இருக்கும் போதல்ல, இது ஒரு 18, 20 வயசு அல்லது 23 வயசுல நடந்த ஒரு சம்பவங்களாக இருக்கலாம். அப்பொழுது அவன் சவுலால் துரத்தப்படப்பட்டு மற்றவர்களால் துரத்தி விடப்பட்டு இப்படி ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது அவனுடைய வாழ்க்கையில. அதாவது அவனுடைய பாவத்தினாலே எந்த துன்பத்தை அவன் அனுபவிக்கவில்லை, மாறாக மற்றவர்களாலே துன்பத்தை அனுபவித்த காலகட்டம் அது. மற்றவர்களாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கிறாரான்னு கேட்டா, ஆமா அனுமதிக்கிறார். நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு, தேரும்படிக்கு சில வெளிரங்கமான உபத்திரவங்களையும் சோதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அவைகள் சில நேரங்களிலே புரிந்து கொள்ள முடியாதாக இருக்கும், அல்லது அவைகள் அப்படிப்பட்ட யாரிடத்திலிருந்து வருகிறதோ அந்த மனுஷரை பார்க்கிறதாக கூட மாறிவிடும். ஆமா, சவுல் தான் தாவீதை துன்பப்படுத்தின மனுஷன். சவுல் மட்டுமல்ல, சவுலுக்கு பயந்து கொண்டு மற்றவர்களும் கூட தாவீதை துன்பப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு துன்பமான அவனை பயிற்றுவிக்கும்படிக்கு அவன் ஒரு உடைந்த மனுஷனாய் மாற வேண்டும் என்பதற்காக அவன் 30 வயதிலே ராஜாவாக போகிறான். ராஜாவாகும் பொழுது அவன் எல்லார் பேர்லையும் இரக்கமுள்ளவனாய் இருக்கணும் அப்படிங்கிறதற்காக அந்த 13 வருஷங்கள் அவனுக்கு ஒரு பாடத்திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். எல்லா வாலிபர்களுக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. எல்லாருக்கும். எனக்கு அப்படித்தான் இருந்தது. அந்த 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 17 அந்த வருஷங்கள், அந்த 30 வயது என்பது சிலருக்கு 30 வயதை தாண்டி கூட அது நடக்கும். அந்த வருஷங்கள்ல ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அந்த மற்றவர்களாலே வருகிற மற்றவர்கள் கைக்கு கீழே நாம் அடங்கி இருக்கும்படியான நிலைகள் நமக்கு தேவன் அனுமதித்திருந்திருப்பார். அல்லது காரணம் இல்லாமல் யாரோ நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் நமக்கு நடக்கும்படிக்கு தேவன் அனுமதித்திருப்பார். இது எல்லாம் நல்லது. இவைகள் எல்லாம் என்ன செய்யும் கேட்டா, எதிர்காலத்திலே நாம் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நாம் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது 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 உதவியா இருக்கும். இப்படி இல்லாதவர்கள், இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எந்த பொறுப்புக்கும் தகுதி இல்லாதவர்கள். ஆமா, ஆகவே இந்த தாவீது ராஜாவாய் மாறுவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கையாய்த்தான் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரவம் நிறைந்த நேரத்துல அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா எனக்கு விரோதமா இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுடைய மனம் கடினப்பட்டு போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவன் கண்டுபிடித்தான், அப்படிப்பட்ட நேரத்திலே என்னுடைய மனம் கடினப்படக்கூடாது. அவன் சொல்லுகிறதை பாருங்கள், அந்த 34ஆம் சங்கீதத்திலே 18வது வசனம். இங்கே சொல்லப்படுகிற நொறுங்குண்ட இருதயம் வேறு, 51ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் வேறு. அது தன் பாவத்தை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்புகிற ஒரு நொறுங்குண்ட இருதயம். இதுவோ பிறர் செய்த பாவத்தை, பிறர்னாலே பாவம் செய்யப்படும் பொழுது அப்பொழுது அவனுடைய மனம் கடினப்படாமல், அவர்களுக்கு விரோதமாக திரும்பாமல், ஒரு நொறுங்குண்டதாக, அவர்களை மன்னிக்கிறதாக, ஆண்டவரே இவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நொறுங்குண்ட இருதயம். மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் கடினமாகிறது. இது உண்டாக இல்லையா? நம்ம அனுதின வாழ்க்கையிலே இது நடக்கிறது சகோதர சொல்ல. ஒருவர் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது அவரோடு திரும்ப பேச நமக்கு பிடிக்கிறது இல்லை. நம்முடைய இருதயமே கடினப்பட்டு என்ன ஆகிவிடுதுன்னு கேட்டா அது சரியாகவே இல்லை. ஆனால் இந்த கடினம்தான் நமக்கு வந்துவிடக்கூடாது. அதைத்தான் அந்த சூழ்நிலையில தான் அவன் சொல்றான், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தாவீது அந்த மாதிரி நேரத்தை எல்லாம் தேவனை தேடினான். ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கிறது கர்த்தாவே, ஆனாலும் நான் இந்த சூழ்நிலைகளை நான் பாவம் செய்து விடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் வருகிற சவுல் மேல் அவனுக்கு விரோதமாய் நான் திரும்பி விடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாய் பேச துடிக்கிறது. அந்த இதெல்லாம் சொல்றான் பாருங்க அந்த வசனத்துல. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன செய்? விலக்கி காத்துக்கொள். இது எப்பொழுது உன் நாவு பொல்லாப்புக்கு வாய் திறக்கிறது அப்படின்னு கேட்டா, எனக்கு விரோதமா இப்படி செய்கிறார்களே அப்படிங்கிற அந்த நேரத்திலே தான் நீ உதடுகளிலே மனம் பதறி பேசி விடாதே, மற்றவர்களை சபித்து விடாதே, மற்றவர்களை கடினப்பட்டு பேசி விடாதே.
அப்பொழுது ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் உடையவனாக நாம் இருக்க வேண்டும், அவர்களை மன்னிக்கிறவர்களாக. அப்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, தேவன் நம்மோடு என்ன செய்வார்? தேவன் வாசம் பண்ணுவார். யோபுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். யோபு சொல்லனா உபத்திரவத்தினாலே, அவர் நோய் நொடினாலே வாடி வதங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே போதா குறைக்கு வந்த 3 சிநேகிதர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க உன் வாழ்க்கையில அந்தரங்க பாவம் இருக்கிறது, அதனாலதான் தேவன் இப்படி அனுமதிச்சார் அப்படின்னாங்க. ஒரு மனுஷன் வியாதியிலே வாடி கொண்டிருக்கிற, அவன் அப்படியே தினந்தோறும் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே இவர்கள் என்ன செய்தார்கள்? சொற்களாலே இந்த சிநேகிதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டா, அது ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது ஒருவருக்கு வியாதி வந்து விட்டால் அது தேவன் ஏதோ அவருக்கு அனுமதித்திருக்கிறார், அல்லது தேவன் நீங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் கிறிஸ்துவ உலகத்துல இருக்கிறது. இதை இதை மத்தவங்க சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு இதனாலே வியாதியினாலே இதனாலதான் வந்திருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுகிற பொய் தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது தேவனுடைய சுபாவம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும் என்று சொன்னால் அந்த உங்க பாவத்தினாலதான் வியாதி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை எல்லாரும் கையில எடுத்துக்கொண்டார்கள். இந்த பழக்கம் எப்பொழுது தொடங்கினது? இவர்கள் துவக்கி வைத்தது. இந்த 3 சிநேகிதர்களும் துவக்கி வைத்ததுதான் இந்த பாவம். அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்களும் அதை பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் பொய் தீர்க்கதரிசிகள். சகோதரர்களே, கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் அவனுக்கு வியாதி வருமா? வரும், வரும். ஆனால் அதை அவனே உணரும்படி செய்வாரே தவிர அடுத்தவர்கள் குற்றப்படுத்தும்படி தேவன் செய்ய மாட்டார். அது தேவனுடைய வழி கிடையாது, அது பிசாசுடைய வழி. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால நாமும் அந்த வேலையை செய்ய வேண்டாம். ஒரு மனுஷன் அவன் உணரட்டும், அது ஏன் வியாதி வந்தது, எதனால வந்தது அப்படிங்கிறத அந்த மனுஷன் தன்னை நியாயந்திருத்து பார்த்துக் கொள்ளட்டும். அது அவனுடைய வேலை. நான் போய் அந்த வேலையை செய்யக்கூடாது. அது முழுக்க முழுக்க தவறு. அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டா, 3 பேரும் அவனை குற்றம் சாட்டினார்கள். இப்பொழுது யோபுக்கு எப்படி இருந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. யோபுக்கு இந்த 3 பேர்த்தையும் பார்க்கலான்னு தோணுமா? சும்மா ஏதாவது நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்ல, அதனாலதான் அப்படின்னு ஒரு மனைவி சொல்லிவிட்டாலே புருஷர்களுக்கு எப்படி இருக்கிறது? மனைவியே திரும்பி பார்க்க முடியறது இல்லை. நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேதம் வாசிக்க மாட்டேங்கிற, அதனாலதான் உங்க வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாவே நமக்கு என்னது? பயங்கர கடுப்பு, கடினமாகி விடுகிறது. ஆனால் யோபை பாருங்கள், 3 பேரும் மாத்தி அப்பா விட்டுருங்கப்பா, அவனை நீ பேசாதீங்கப்பான்னு கேட்டா வருஷ கட்டிக்கிட்டு பேசுறாங்க. வரிசையா அந்த உரையாடல் நீ நிறுத்திட்டியா நானு, நீ நிறுத்திட்டியா நானுன்னு சொல்லி பேசும் பொழுது யோபுடைய இருதயம் எப்படி ஆயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. யோபுடைய இருதயம் கடினப்பட்ட ஒரு நிலையை அவன் சொல்றான், என் சிநேகிதர்களே தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா கடைசியில ஆண்டவர் இப்ப யோபு இடத்துல தேவன் வாசம் பண்ணணுமா இல்லையா? வாசம் பண்ணணும். இப்ப முடிவு நிலையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, யோபு இடத்திலே தேவன் வாசம் பண்ணணும். அதற்கு அவன் நொறுங்குண்டதும் பணிந்த ஆவியுள்ளவனாய் மாறணும். அதற்காக ஆண்டவர் என்ன செய்யணும்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. என்னது ஜெபம் பண்றதா? இத்தனை நாளா என்னை உட்கார்ந்து ரவும் பகலும் என்னை போட்டு இப்படி குத்தி பேசினவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னா, ஆமா, நீ உடைந்த மனுஷனாய் மாறணும், நீ அவர்களை மன்னிக்கணும், அப்பொழுதுதான் நான் உன்னிடத்திலே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு அந்த உடைந்து போன மனுஷனாய் மாறினார். அவர் என்ன செய்தார்னு கேட்டார், அதை பாருங்கள், அது ஒரு நல்லதா இருக்கும். அந்த யோபுடைய கடைசி அதிகாரத்திலே பாருங்கள், ஒரு மனுஷனை சித்திரவதை பண்ணி சில்லம்பத்தா அவனை பேசி, ஆனா அவனிடத்திலே கடைசியில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு நொறுங்குண்ட இருதயம். என்ன நொறுங்குண்ட இருதயம்? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற இருதயம். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற இருதயம். அங்க பாருங்க, அப்ப 9ஆம் வசனத்தை பாருங்க, 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 42:9. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். சோர்களே,
இங்குதான் மற்றவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த பாவத்தினாலே கடினப்பட்டு கிடந்து கொண்டிருக்கிற என்னிடத்திலே வந்து நீ நொறுங்குண்ட மனுஷனாய் மாறு, நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா யோபுடைய முகத்தை பாக்குறாரு. யோபுடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா யோபுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்தார். யோபு என்ன செஞ்சார்? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். ஆண்டவரே, என்னுடைய சிநேகிதர்ல மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்க தெரியாம பேசிட்டாங்க ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு நொறுங்குண்ட இருதயம். பாருங்கள் சகோதரர், ஒரு நொறுங்குண்ட இருதயம். ஆமா, நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லார் பேர்லயும் நாம் இப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் செய்தவங்களுக்கு ஏதாவது தீமை நடந்துட வேண்டாம் ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு தடவை ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்ப்பார் என்றது உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பார். அனுதினமும் நமக்கு நடக்கிற ஏதோ ஒரு சோதனையிலே, மற்றவர்கள் செய்கிற பாவத்தினாலே நாம் கடினப்பட்டவர்களா இருக்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்ப்பார். அப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ண சொன்னார். தாசன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. எனவே இந்த ரெண்டு விஷயங்களையும் தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடமாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுது ஆண்டவர் நிரந்தர அட்ரஸாக நம்மை மாற்றி விடுவார். நிரந்தரமாக நான் பரலோகத்தில் இருக்கிற, இங்கே இடுவாயில இந்த பிரதர் வீட்டுல நான் எப்பொழுது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இடுவாயில இந்த சகோதரி வீட்டுல இந்த சகோதரி கூட நான் எப்பொழுதும் இருக்கிறேன். அந்த சகோதரி கிட்ட நீங்க போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட என்னுடைய பிரசனத்தை நீங்க உணர முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாத, தன்னை நியாயப்படுத்துகிற அவனிடத்திலேயோ, அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவனிடத்திலேயோ, அல்லது பிறருடைய பாவங்களை மன்னிக்காமல், அதையெல்லாம் தேவன் என்னுடைய நன்மைக்காக நடத்துகிறார் என்று விசுவாசம் இல்லாமல் மற்றவர்களை கடினப்பட்டு கொண்டு மன்னிக்காத இருதயம் உள்ளவனிடத்திலேயும் அங்கே தேவன் இருப்பதில்லை. ஆகவே இந்த கடின இருதயம் நமக்குள் வந்து விடாதபடி நாம் என்ன செய்யணும்? நாம் அனுதினம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்கிறார்.